நீங்கள் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியை நீங்கள் 24 ஹவர்ஸ் திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும். திருப்தின்றது எல்லா விதமாகவும், ஒரு விதமாக இல்லை, எல்லா விதமாகவும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா உலகமே உங்களை கொண்டாடலாம். உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் உங்களுக்காக ஆசைப்படலாம், உங்கள் கூட வாழ விரும்பலாம். ஆனால் உங்கள் மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வாழ விரும்ப மாட்டான். உங்கள் மாதிரி வெறுப்புணர்வுலேயே இருப்பாள். உங்ககிட்ட கிடைக்கிற செக்யூர்னஸுக்காக உங்கள் கூட விருப்பம் இல்லாமல் வாழ்வா. சப்போஸ் உங்கள் மனைவிக்கு ஒரு வளர்கிற வாய்ப்பு கிடைக்குது, இல்லை பொருளாதார பாதுகாப்பு கிடைக்குதுன்னா நிச்சயமாக உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டோ உங்களை விட்டுட்டு போகிறதுக்கோ முயற்சி பண்ணுவா. அதனால மனைவியை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். காதலியை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களா முடியுது, ஆனால் மனைவியை கவனிச்சுக்கிட்டே இருக்கவங்களா முடியவும் முடியாது, எவராலையும் முடியாது. அதனால் திருப்திப்படுத்துகிற வேலையை விட்டுட்டு நல்ல புரிதல் உள்ள பெண்கள் நிச்சயமாக முதல் திருமணத்தில் கிடைக்க மாட்டாங்க. 3வது 4வது திருமணங்களில் தான் அவங்க அடிப்பட்ட அந்த புரிதல் உங்களுக்கு வரும். அதனால் 3வது கணவரா 4வது கணவராக போனீங்கன்னா ஒரு புரிதல் உள்ள பெண்ணு கிடைக்கும். இதை புரிஞ்சு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க 3வது 4வது கணவனாக போங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.